ஹாய் ஹலோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு பிளானில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, நாங்கள் முதல்ல ஆற்றுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆற்று பிளானை மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம மணிமுத்தாறு ஃபால்ஸ்க்கு போகலாம். ஏன்னா அது இப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சனால பெர்மிஷன் லெட்டர் இருந்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே உங்களுக்கு மலைக்கு மேலே அலோ கிடையாது. இதுதான் மணிமுத்தாறு டேம். போன வருஷம் இந்த நேரத்தில் இங்கே தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்ததாகவும் இந்த வருஷம் ரொம்ப வறட்சி அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போகுமா. ஸோ ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி சரியான பஞ்சம் இருக்குது. அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நாங்கள் இந்த சைடு மதகுக்கு இந்த சைடு வரும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த அளவு தண்ணி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, இந்த வருஷம் செம்ம வறட்சிடினாங்க. ஸோ நாங்கள் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட்டுக்கு நம்ம வாங்கின லெட்டர் அவங்கக்கிட்ட காட்டிட்டு அவங்க நம்ம பேக்லாம் செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாம்பூ அண்ட் சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது ஃபால்ஸில். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அலோ கிடையாது. அதுவும் நல்லதுக்கு தான். என்னென்னா, நம்மளுக்கும் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ மெஷர் எடுக்கிறாங்க, இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நம்ம மக்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கும் ஒரு சுய ஒழுக்கம் வேணும். நீங்கள் போகிறீங்கன்னா குடித்த தண்ணி பாட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக தூக்கி போடாதீங்க. நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வாழல, நம்மளை சுற்றி நிறைய ஜீவராசிகளும் வாழுது. அதே மாதிரி நம்ம சுத்தமாக இருக்கிறது நம்மளோட கடமை. நம்ம வீட்டை மட்டும் இல்லை, ஊரையும் சரி நாட்டையும் சரி சுத்தமாக வச்சுக்கணும். அங்கங்கே எச்சி துப்புறது, அங்கங்கே யூரின் போகிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி ஒரு கவர் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்ட்டை போட்டு டஸ்ட்பினை பார்த்து போடுங்க. ஸோ நாங்கள் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டாச்சு. ஃபால்ஸ்குள்ளே மென்ஸுக்கு ஒரு சைடும் உமன்ஸ்க்கு ஒரு சைடும், அதே மாதிரி இந்த சைடும் பேரிகேட் போட்டிருக்காங்க. ஸோ பசங்களுக்குமே சேஃப் தான். நல்ல ஒரு 2 hours நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் லேடிஸ் சைடு ஒரு சைடு இருக்குனால நல்ல கன்வீனியண்ட்டாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நல்லா ஆட்டம் போட்டோம். பசங்களும் இந்த சைடு அந்த சைடும் 2 சைடுமே குளிச்சுக்கலாம். ஸோ அவங்களும் இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி குளிச்சுட்டு, தண்ணி செம்ம ஜில்லு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தண்ணி என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர் மாதிரி இருந்துச்சு தண்ணி. ஸோ நிறைய பேர் கேன்லேயும் கொண்டு போனாங்க. ஸோ நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் சிவானா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல, பட் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஆற்றுக்கு வரலாம் அப்படின்னாரு. ஆற்றுக்குமே நாங்கள் என்ன சொன்னோம்னா, இப்போ போட்டிருக்க அதே ரெஸ்டோடு தான் வரப்போகிறோம். ஸோ சாப்பிட்ட உடனே ஒரு 20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then bye bye பிரியா.